இன்று அறிவியலில் 7ஆம் பாடமான அணுக்களும் மூலப்பொருளும் பாடத்தில் மதிப்பீட்டு வினாக்களுக்கு எவ்வாறு பதிலளித்து அதிக மதிப்பெண்கள் பெறுவது பற்றி பார்க்க இருக்கிறோம். முதலில் சரியான விடையை தேர்ந்தெடுக்க. முதல் கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது குறைந்த நிறையை கொண்டது? 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் ஆ 6.023 பெருக்கல் 10⁻23 ஹீலியம் அணுக்கள். ஆப்ஷன் ஆ 1 ஹீலியம் அணு. ஆப்ஷன் இ 2 கிராம் ஹீலியம். ஆப்ஷன் இ 1 மோல் ஹீலியம் அணு. எது குறைந்த நிறையை கொண்டது? இப்போ முதல் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 6.023 பெருக்கல் 10⁻23 ஹீலியம் அணுக்கள்ங்கிறது ஒரு அவோகேட்ரோ நம்பர் கொடுத்திருக்காங்க. அப்படின்னா அது 1 மோலுக்கு சமம். 1 மோல் ஹீலியம்ங்கிறது 4 கிராமுக்கு சமம். சோ அந்த ஆன்சர் வராது. அடுத்து பாத்தீங்கன்னா 2 கிராம் ஹீலியம். சோ அங்க 2 கிராம் கொடுத்திருக்காங்க, அதுவும் குறைந்த நிறையா வராது. 1 மோல் ஹீலியம் அணு நாலாவது ஆப்ஷன், அது வந்து 4 கிராம். அப்ப இந்த 3 ஆப்ஷனுமே வராது. ஒரு ஹீலியம் அணு தான் குறைந்த நிறையை கொண்டுள்ளது. சோ ஆன்சர் பாத்தீங்கன்னா இரண்டாவது ஆப்ஷன் ஆ 1 ஹீலியம் அணு. இப்போ இரண்டாவது கேள்விக்கு போகலாம். கீழ்கண்டவற்றுள் எது மூவணு மூலக்கூறு? 3 அணுக்கள் இருக்கணும். 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. குளுக்கோஸ், ஹீலியம், கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன். இப்போ குளுக்கோஸ் உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், C6H12O6. மொத்தம் 24 அணுக்கள் இருக்கு. அப்ப அது பல அணு மூலக்கூறு. ஹீலியம் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு அணு He, அதோட வாய்ப்பாடு பாத்தீங்கன்னா He. சோ ஓரணு மூலக்கூறு. கார்பன் டை ஆக்சைடு CO2 மொத்தம் 3 அணுக்கள் இருக்கு. இதுதான் மூவணு மூலக்கூறு. அப்புறம் ஹைட்ரஜன் கொடுத்திருக்காங்க H2, அது வந்து ஈரணு மூலக்கூறு. நமக்கு தேவையான ஆன்சர் E கார்பன் டை ஆக்சைடு, அதுதான் மூவணு மூலக்கூறு. அடுத்த கேள்வி, திட்ட வெப்ப அழுத்த நிலையில் 4.4 கிராம் கார்பன் டை ஆக்சைடின் பருமன். உங்களுக்கு தெரியும் மோலார் பருமன் ஒன்று படிச்சிருக்கோம். நாம எந்த வாயுவா இருந்தாலும் மோலார் பருமனோட வேல்யூ 22.4 லிட்டர். இப்போ இங்க கார்பன் டை ஆக்சைடு கொடுத்திருக்காங்க. இந்த கார்பன் டை ஆக்சைடோட கிராம் மூலக்கூறு நிறை பாத்தீங்கன்னா 44 கிராம். 44 கிராம் இருந்தால் 1 மோல். 1 மோல் இருந்ததுன்னா 22.4 லிட்டர். ஆனா இப்ப கேள்வி உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? 4.4 கிராம் தான் கொடுத்திருக்காங்க. அப்ப 2.24 லிட்டர். ஆப்ஷன் ஆ அதுதான் சரியான பதில். 2.24 லிட்டர். அடுத்த நான்காவது கேள்வி, 1 மோல் நைட்ரஜன் அணுவின் நிறை. சோ உங்களுக்கு தெரியும் அணு நிறைகள் பத்தி படிச்சிருப்பீங்க. நைட்ரஜன் அணு நிறை எவ்வளவு? 14. அணு எண் 7, அணு நிறை 14. அப்ப நைட்ரஜன் அணுவின் நிறை வந்து 14 கிராம். ஆப்ஷன் இ தான் சரியான பதில். உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. 28 AMU, 14 AMU, 28 கிராம், 14 கிராம். இப்போ இங்க அணு சொல்றதுனால 14 கிராம் என்பதே சரியான பதில். அடுத்த கேள்வி, ஒரு AMU அணு நிறை அலகு. AMU னா அணு நிறை அலகு, அட்டாமிக் மாஸ் யூனிட். ஒரு AMU என்பது 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. கார்பன் 12 இன் அணு நிறை, ஹைட்ரஜனின் அணு நிறை, ஒரு கார்பன் 12 அணு நிலையில் 1/12 பங்கின் நிறை, O16 இன் அணு நிறை. எப்பவுமே நம்ம கார்பன் 12 தான் எடுத்துக்கணும். அந்த ஐசோடோப் தான் கார்பன் 12 அணு நிலையில் 1/12 பங்கின் நிறை. இதுதான் சரியான பதில். ஆப்ஷன் இ. ஆறாவது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்று எது? முதல் கூற்று பாருங்க, 12 கிராம் கார்பன் 12 ஆனது அவோகேட்ரோ எண்ணிக்கையிலான அணுக்களை கொண்டது. சரியான பதில். அவோகேட்ரோ எண்ணிக்கையிலான அணுக்கள்னா 6.023 பெருக்கல் 10⁻23. அந்த கூற்று சரி. அடுத்த இரண்டாவது கூற்று பாருங்க, 1 மோல் ஆக்சிஜன் வாயுவானது அவோகேட்ரோ எண்ணிக்கையிலான மூலக்கூறுகளை கொண்டுள்ளது. அதுவும் சரியான பதில். 1 மோல், நீங்க எந்த தனிமம், எந்த அணுக்கள், எந்த வாயுக்கள் எடுத்தாலும் 1 மோல் அப்படின்னு வந்துட்டாலே அது அவோகேட்ரோ எண்ணிக்கையிலான அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளை பெற்றிருக்கும். அப்ப அந்த கூற்றும் சரியான பதில். மூணாவது, 1 மோல் ஹைட்ரஜன் வாயுவானது, 1 மோல் ஹைட்ரஜன் வாயுவானது அவோகேட்ரோ எண்ணிக்கையிலான அணுக்களை கொண்டது. நீங்க தான் நல்லா படிச்சு பார்க்கணும். 1 மோல் ஹைட்ரஜன் வாயு, நமக்கு தெரியும் ஹைட்ரஜன், ஆக்சிஜன் போன்ற வாயுக்கள் எல்லாமே மூலக்கூறு நிலையில தான் இங்க இருக்கு. சோ இங்க வந்து அவோகேட்ரோ எண்ணிக்கையிலான அணுக்களை கொண்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த ஈங்கிற அந்த கூற்று தான் தவறான கூற்று. சோ இந்த கேள்விக்கு இ 1 மோல் ஹைட்ரஜன் வாயுவானது அவோகேட்ரோ எண்ணிக்கையிலான அணுக்களை கொண்டது என்பதுதான் தவறான கூற்று. நான்காவது கூற்று, 1 மோல் எலக்ட்ரான் என்பது அவோகேட்ரோ எலக்ட்ரான்களை குறிக்கிறது. அதுவும்
சரியான விடை. சோ கேள்வி 6வது கேள்வி தவறான கூற்று எது? இதற்கு விடை இ. ஹைட்ரஜன் வாயு, ஒரு மோல் ஹைட்ரஜன் வாயுவானது அவோகேட்ரோ எண்ணிக்கையிலான அணுக்களை கொண்டது. அதுதான் தவறான கூற்று. அப்ப என்ன சரியா வந்திருக்கணும்? ஒரு மோல் ஹைட்ரஜன் வாயுவானது அவோகேட்ரோ எண்ணிக்கையிலான மூலக்கூறுகளை கொண்டது அப்படின்னு வந்திருக்கணும். சோ இந்த இடத்துல இதுதான் தவறான கூற்று. 7வது கேள்வி திட்ட வெப்ப அழுத்த நிலையில் ஒரு மோல் ஈரணு மூலக்கூறு வாயுவின் பருமன். நான் அப்படியே சொன்னேன், ஈரணுவா இருந்தாலும் சரி, மூவணுவா இருந்தாலும் சரி, எந்த வாயுவா இருந்தாலும் ஒரு மோல் எடுத்துட்டோம்னா அதோட மோலார் பருமனோட வேல்யூ 22.4 லிட்டர். சோ ஆன்சர் பாத்தீங்கன்னா 22.4 லிட்டர். ஆப்ஷன் இ அதுதான் சரியான பதில். அடுத்து 8வது கேள்வி 20 கால்சியம் 40 தனிமத்தின் உட்கருவில் அப்படின்னு கேள்வி கேட்டு 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இப்ப இங்க 20 கீழே இருக்கிற 20ங்கிறது அணு எண்ணை குறிக்கும், மேல இருக்கிற 40 நிறை எண்ணை குறிக்கும். நிறை எண் அல்லது அணு நிறைன்னு சொல்லுவோம். கேள்வி நல்லா இன்னொரு தடவை படிங்க. உட்கருவில், உட்கருவுல என்ன 2 துகள்கள் இருக்கும்? புரோட்டானும் நியூட்ரானும் இருக்கும். புரோட்டானை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? அணு எண் என்னவோ அதுதான் புரோட்டான். அணு எண் என்பது ஒரு அணுவில் உள்ள புரோட்டான்களின் எண்ணிக்கை அல்லது எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. சோ 20ங்கிறது புரோட்டான். அப்ப அது 20 புரோட்டான் இருக்கு தெரிஞ்சிருச்சு. நியூட்ரான் எப்படி கண்டுபிடிக்கிறது? நிறை எண்ணிலிருந்து அணு எண்ணை கழிக்க வேண்டும். அப்ப 40 இருந்து 20 கழிச்சீங்கன்னா எவ்வளவு கிடைக்கும்? 20. அப்ப 20 புரோட்டான் 20 நியூட்ரான் என்பதுதான் சரியான பதில். அது எங்க இருக்கு? ஆப்ஷன் ஆ. அடுத்த கேள்வி 9வது கேள்வி ஆக்சிஜனின் கிராம் மூலக்கூறு நிறை. இங்க ஆக்சிஜன் சொல்லிருக்காங்க. நான் அப்படியே சொன்னேன், ஆக்சிஜன் எப்பொழுதும் மூலக்கூறு நிலையில தான் இருக்கும். O2 அப்படிதான் இருக்கு. அதோட கிராம் மூலக்கூறு நிறை. அப்ப O2 வரும்போது வெறும் O ஆக்சிஜன் அணுவா இருக்கும்போது அதோட அணு நிறை 16. அதே மூலக்கூறுவா இருக்கும்போது அதோட மூலக்கூறு நிறை 32. இத கிராம் மூலக்கூறு நிறை கிராம்ல சொல்றாங்க. அதோட அளவு பாத்தீங்கன்னா கிராம்ல சொல்லணும். 32 கிராம். அப்ப என்ன ஆன்சர்? இ. ஆப்ஷன் இ 32 கிராம் என்பது சரியான பதில். அடுத்த கேள்வி ஒரு மோல் எந்த ஒரு பொருளும் டேஷ் மூலக்கூறுகளை கொண்டிருக்கும். அப்படியே சொன்னேன், ஒரு மோல் எந்த பொருள் எடுத்தாலும் அது அவோகேட்ரா எண்ணிக்கையிலான மூலக்கூறுகள் அல்லது அணுக்களை கொண்டிருக்கும். அவோகேட்ரா எண்ணுங்கிறது உங்களுக்கு தெரியும் 6.023 பெருக்கல் 10⁻23. சோ ஆப்ஷன் ஆ அதுதான் சரியான பதில். சரியான விடை முடிந்தது. அடுத்து நம்ம கோடிட்ட இடங்கள் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இரு வேறு தனிமங்களின் அணுக்கள் டேஷ் நிறை எண்ணையும் டேஷ் அணு எண்ணையும் கொண்டிருந்தால் அவை ஐசோபார்கள் எனப்படும். ஐசோபார்கள். உங்களுக்கு ஐசோடோப்புகள் தெரியும், கீழே ஒரே மாதிரி இருக்கும். ஒத்த அணு எண்ணையும் வேறுபட்ட நிறை எண்ணையும் கொண்டிருந்தால் அதுக்கு பேரு ஐசோடோப்புகள். இங்க கேட்கறது ஐசோபார்கள். இங்க மேல இருக்கிற நம்பர் ஒரே மாதிரி இருக்கும், அது வந்து நிறை எண் ஒரே மாதிரி இருக்கும். ஒத்த நிறை எண்ணையும் வேறுபட்ட அணு எண்ணையும் கொண்டிருந்தால் இதுதான் ஆன்சர். நிறை எண் ஒரே மாதிரி இருக்கணும், அணு எண் மாறுபட்டு இருக்கணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா 18 ஆர்கான் 40, 20 கால்சியம் 40. இப்ப கீழே இருக்கிற நம்பர் மாறி இருக்கு, 18 20. இது வந்து அணு எண் மாறி இருக்கு. மேல இருக்கிற நம்பர் 40 40, அது வந்து நிறை எண், அது ஒரே மாதிரி இருக்கும். ஒத்த நிறை எண் மாறுபட்ட அல்லது வேறுபட்ட அணு எண் கொண்டிருந்தால் அவை ஐசோபார்கள். அடுத்த கேள்விக்கு போகலாம். ஒரே டேஷ் எண்ணிக்கையை பெற்றுள்ள வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் ஐசோடோன்கள் எனப்படும். ஐசோடோன்கள் அப்படின்னா நியூட்ரான்களின் எண்ணிக்கை ஒரே மாதிரி இருக்கும். நியூட்ரான்களின் எண்ணிக்கை ஒரே மாதிரி இருக்கணும். இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஐசோடோனுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். 5 போரான் 11. இப்ப இதுல எவ்வளவு நியூட்ரான்கள் இருக்கு? நிறை எண் கழித்தல் அணு எண். 11 இருந்து 5 கழிச்சீங்கன்னா உங்களுக்கு 6 கிடைக்கும். அதே மாதிரி இன்னொரு 6 கார்பன் 12. இங்கேயும் 12 இருந்து 6 கழிச்சீங்கன்னா 6. சோ நியூட்ரான்களின் எண்ணிக்கை ஒரே மாதிரி இருந்ததுன்னா அதற்கு பெயர் ஐசோடோன்கள். அடுத்த கேள்விக்கு போகலாம். ஒரு தனிமத்தின் அணுக்களை மற்றொரு தனிமத்தின் அணுக்களாக செயற்கை மாற்று தனிமமாக்கல் முறையில் மாற்றலாம். இது உங்களுக்கு நவீன அணுக்கொள்கையின் கோட்பாடுகள்ல இந்த ஒரு பாயிண்ட் கொடுத்திருப்பாங்க. செயற்கை மாற்று தனிமமாக்கல் முறை.
இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அணுக்கரு இயற்பியல நிறைய படிப்பீங்க. இந்த ஆல்பா கதிர்கள், புரோட்டான், பாசிட்ரான் எல்லாம் படிப்போம். அதுல வந்து உதாரணத்துக்கு நைட்ரஜனை ஆல்பா கதிர்கள் கொண்டு தாக்கும் போது அது ஆக்சிஜன் அணுவா மாறும். ஸோ ஒரு தனிமத்தின் அணுக்களை மற்றொரு தனிமத்தின் அணுக்களாக மாற்ற முடியும். எப்படி? செயற்கை மாற்று தனிமமாக்கல் முறை மூலமாக. அடுத்த கேள்விக்கு போகலாம். புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களின் கூடுதல் அந்த அணுவின் டேஸ் எனப்படும். புரோட்டான் நியூட்ரான் எங்க இருக்கும்? அணு கருவுக்குள்ள இருக்கும். அணு கருவுக்குள்ள இருக்கும்போது அதை நம்ம என்ன சொல்றோம்? நிறையன். புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களின் கூடுதலை நம்ம என்ன சொல்றோம்? நிறையன் அல்லது அணு நிறை. அதுக்கு பேரு அணு நிறை. ஏன்னா புரோட்டானும் நியூட்ரானும் தான் நம்ம என்ன பண்ணுவோம்? அணு நிறைய கணக்கிடுவோம். எலக்ட்ரானை அணு நிறை கணக்கிடும் போது கணக்கில் எடுத்துக்கொள்வதில்லை. ஏனெனில் அதோட நிறை வந்து மிக மிக குறைவு. சோ இந்த கேள்விக்கு விடை நிறையன் அல்லது அணு நிறை என்று எழுதலாம். அடுத்த கேள்வி, ஒப்பு அணு நிறை என்பது டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறது. ஒப்பு அணு நிறைங்கிறத திட்ட அணு எடை, திட்ட அணு எடை, ஸ்டாண்டர்ட் அட்டாமிக் வெயிட் அப்படின்னு நம்ம அழைக்கலாம். ஆறாவது கேள்வி, ஹைட்ரஜனின் சராசரி அணுநிறை. சராசரி அணுநிறை நம்ம இந்த பாடத்துல ஒப்பு அணுநிறை ஒன்று படிச்சிருப்பீங்க, சராசரி அணுநிறை படிச்சிருப்பீங்க, கிராம் அணுநிறை படிச்சிருப்பீங்க. ஒப்பு அணுநிறை படிக்கும் போது அது முழு எண்களாகத்தான் இருக்கும், அதற்கு அலகு கிடையாது. சராசரி அணுநிறை படிக்கும் போது அது வந்து ஒரு தசம எண்ணா வரும், டெசிமல் பாயிண்டோட வரும். அதற்கு அலகு இருக்கு, AMU அட்டாமிக் மாஸ் யூனிட். கிராம் அணுநிறை இது ஒப்பு அணுநிறை அதே மதிப்பை எழுதிட்டு கூட என்ன எழுதணும்னா கிராம்ங்கிற அலகை நம்ம பயன்படுத்தணும். இப்ப கேள்வி பாத்தீங்கன்னா ஹைட்ரஜனின் சராசரி அணுநிறை 1.008 AMU, அலகு வந்து AMU போடணும். இதே ஹைட்ரஜனின் ஒப்பு அணுநிறை கேட்டா நம்ம வெறும் முழு என்ன எழுதலாம், 1ன்னு எழுதலாம், அதற்கு அலகு கிடையாது. ஹைட்ரஜனின் கிராம் அணுநிறை கேட்டாங்கன்னா 1 கிராம் எழுதணும். ஹைட்ரஜனின் கிராம் அணுநிறை கேட்டிருந்தாங்கன்னா அதை நம்ம என்ன எழுதுவோம், 1 கிராம் எழுதுவோம். அடுத்த கேள்வி, ஒரு மூலக்கூறானது ஒரே தனிமத்தின் அணுக்களால் உருவாக்கப்பட்டால் அவை டேஸ் எனப்படும். ஒரு மூலக்கூறானது ஒரே தனிமத்தின் அணுக்களால் உருவாக்கப்பட்டால் அவை டேஸ் எனப்படும். ஒத்த அணு மூலக்கூறு, உதாரணத்துக்கு ஆக்சிஜன் O2. இப்ப இந்த மொத்தம் 2 அணுக்கள் இருக்கு, 2 அணு வந்துட்டாலே அதுக்கு பேர் மூலக்கூறு. ரெண்டுமே ஆக்சிஜன் அணுவால் ஆனது, ஒரே தனிமத்தின் அணுக்களால் ஆனது, அதுக்கு பேரு ஒத்த அணு மூலக்கூறு. இன்னொரு உதாரணம் சொல்லலாம், P4 பாஸ்பரஸ். பாஸ்பரஸ்ல 4 அணுக்கள் சேர்ந்து ஒரு மூலக்கூறு நிலையில் இருக்கும், P4. 4 அணுக்கள் இருக்கிறதுனால அதுக்கு பேர் பல அணு மூலக்கூறு. எல்லாமே பாஸ்பரஸா இருக்கிறதுனால அதை நம்ம என்ன கேட்டகரியில கொண்டு வரோம்னா ஒத்த அணு மூலக்கூறுன்னு சொல்றோம். சோ இந்த கேள்விக்கு சரியான விடை ஒத்த அணு மூலக்கூறு. ஒரு மூலக்கூறில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கையே அம்மூலக்கூறின் டேஸ் ஆகும், அணுக்கட்டு எண். உதாரணத்துக்கு நான் சொன்னேன் ஆக்சிஜன் O2. இப்போ இது ஒரு மூலக்கூறு, இங்க எவ்வளவு ஆக்சிஜன் இருக்கு, 2. அப்ப அணுக்கட்டு எண் 2. H2O நீர், இது ஒரு மூலக்கூறு H2O. இப்ப 3 அணுக்கள் இருக்கு, அப்ப அணுக்கட்டு எண் 3. சோ அந்த விடை அணுக்கட்டு எண். இந்த கேள்விக்கான விடை அணுக்கட்டு எண். அடுத்த கேள்வி, திட்ட வெப்ப அழுத்த நிலையில் டேஸ் மில்லிலிட்டர் இடத்தை அடைத்துக் கொள்ளக்கூடிய வாயு 1 மோல் எனப்படும். நம்ம மோலார் பருமன்ல சொல்லியிருப்போம் 22.4 லிட்டர். லிட்டர்ல சொல்லும்போது 22.4 லிட்டர், ஆனா இங்க கேள்வி மில்லி லிட்டர்ல கேட்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் 1 லிட்டர் என்பது 1000 மில்லி லிட்டருக்கு சமம். அப்ப 22.4 லிட்டர்ங்கிறது 22.4 பெருக்கல் 1000 போட்டீங்கன்னா 22,400 மில்லி லிட்டர். அடுத்த கேள்விக்கு போலாமா? பாஸ்பரஸின் அணுக்கட்டு எண் P4. பாஸ்பரஸ்ங்கிற அந்த மூலக்கூறோட வாய்ப்பாடு பாத்தீங்கன்னா P4. அப்ப இங்க எவ்வளவு அணுக்கள் இருக்கு, 4 இருக்கு, அப்ப அணுக்கட்டு எண் 4. அடுத்து பொறுத்துக்கள். இங்க பொறுத்துக்களை ஒரு சைடு பாத்துக்கிட்டீங்கன்னா கிராம்ல கொடுத்திருக்காங்க, நிறையில கொடுத்திருக்காங்க, இன்னொரு பக்கம் மோல்ல கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு மோல் நிறைய வச்சு ஒரு கணக்கு கேட்பாங்க. மோல்ல பாத்தீங்கன்னா மோல் கணக்குல ஒரு 4 வாய்ப்பாடுகள் இருக்கு. மோல் சமம் நிறை பை அணுநிறை, மோல் சமம் நிறை பை மூலக்கூறு நிறை, மோல் சமம் அணுக்களின் எண்ணிக்கை பை அவோகேட்ரா எண், மோல் சமம் மூலக்கூறு எண்ணிக்கை பை அவோகேட்ரா எண். இப்ப இங்க பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் கிராம் கொடுத்திருக்காங்க, இன்னொரு பக்கம் மோல்கள் கொடுத்திருக்காங்க.
8 கிராம் ஆக்சிஜன் 8 கிராம் ஆக்சிஜன் O2 ன்னு கொடுத்திருக்காங்க. இப்ப O2 ஓட மூலக்கூறு நிறை நமக்கு தெரியணும். ஒரு ஓவா இருந்தா 16. இப்ப இங்க 2 ஓ இருக்கு 32. அப்ப 8/32 8/32 போட்டீங்கன்னா 1/4 வரும். அத வகுத்தீங்கன்னா 0.25 மோல். அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா 0.25 மோல். அடுத்த கேள்வி 4 கிராம் H2 H வெறும் H ஆ இருந்தா அணு நிறை 1, H2 ஆ இருந்தா மூலக்கூறு நிறை 2. இங்க 4 கிராம் கொடுத்திருக்காங்க. அப்ப 4 கிராம் வகுத்தல் 2 போட்டீங்கன்னா 2 4/2 போட்டீங்கன்னா 2. அப்ப ஆன்சர் 2 மோல்கள். அடுத்து மூணாவது கேள்வி 52 கிராம் He ஹீலியம் ஹீலியத்தோட அணு நிறை 4. அப்ப 52 4 ஆல வகுத்தா எவ்வளவு 13. ஆன்சர் 13 மோல்கள். அடுத்து பாருங்க 112 கிராம் N2 N ன்னு கொடுத்திருந்தா அணு நிறை 14, N2 ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இது மூலக்கூறு நிறை 28. அப்ப 112 28 ஆல வகுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 4 மோல்கள் கிடைக்கும். கடைசி 35.5 கிராம் குளோரின் மூலக்கூறு குளோரின் அணுவா இருந்தா 35.5, குளோரின் மூலக்கூறா இருக்கும்போது அதோட மூலக்கூறு நிறை 71. அப்ப இங்க 35.5 71 ஆல வகுக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் 0.5 மோல்கள் கிடைக்கும். அடுத்த பகுதிக்கு செல்லலாம். சரியா தவறா? தவறு எனில் கூற்றினை திருத்துக. முதல் கேள்வி இரு தனிமங்கள் இணைந்து ஒன்றுக்கு மேற்பட்ட சேர்மங்களை உருவாக்கும். 2 தனிமங்கள் இணைந்து ஒன்றுக்கு மேற்பட்ட சேர்மங்களை உருவாக்கும். சரி, உதாரணம் சொல்லணும்னா கார்பன் ஆக்சிஜனோட சேர்ந்து கார்பன் மோனாக்சைடு உருவாக்கும், கார்பன் ஆக்சிஜனோட சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு உருவாக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட சேர்மங்களை உருவாக்கும். சரியான கூற்று. அடுத்து மந்த வாயுக்கள் அனைத்தும் ஈரணு மூலக்கூறுகள் ஆகும். மந்த வாயுக்கள் உங்களுக்கு தெரியும் நவீன ஆவர்த்தன அட்டவணையில 18வது தொகுதியில் இருக்கக்கூடியவை மந்த வாயுக்கள். ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், xenon, ரேடான் இப்படி இருக்கும். எல்லாமே ஓரணு தான். அது எப்பவுமே ஹைட்ரஜன் ஆக்சிஜன் மாதிரி O2 H2 இருக்காது. ஓரணு மூலக்கூறுகளா தான் இருக்கும். அப்ப என்ன ஆன்சர் நீங்க எழுதணும் தவறு அப்படின்னு எழுதிட்டு இந்த கூற்றை திருப்பி எழுதணும். மந்த வாயுக்கள் அனைத்தும் ஓரணு மூலக்கூறுகள் ஆகும். அடுத்த பகுதி தனிமங்களின் கிராம் அணு நிறைக்கு அலகு இல்லை. தனிமங்களின் கிராம் அணு நிறைக்கு அலகு இல்லை. நான் சொன்னேன் ஒப்பு அணு நிறைக்கு தான் அலகு இல்லை. கிராம் அணு நிறைக்கு அலகு உண்டு. அந்த அலகு வந்து கிராம் தான். சோ தவறு, விடை வந்து தவறு. தனிமங்களின் கிராம் அணு நிறைக்கு அலகு உண்டு, அது வந்து கிராம். நான்காவது கேள்வி 1 மோல் தங்கம் மற்றும் 1 மோல் வெள்ளி ஆகியவை ஒரே எண்ணிக்கையிலான அணுக்களை கொண்டிருக்கும். நீங்க தங்கம் எடுத்துட்டாலும் சரி, வெள்ளி எடுத்தாலும் சரி, 117 தனிமங்கள்ல எதை எடுத்துட்டாலும் 1 மோல் எடுத்துட்டா அத அவோகேட்ரோ எண்ணிக்கையிலான மூலக்கூறுகளை தான் பெற்றிருக்கும் அல்லது அணுக்களை தான் பெற்றிருக்கும். சோ விடை வந்து சரி. கார்பன் டை ஆக்சைடின் மூலக்கூறு நிறை 42 கிராம் கொடுத்திருக்காங்க. இப்ப மூலக்கூறு நிறையை கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அதோட அணு நிறை தெரியும். கார்பனுக்கு அணு நிறை இங்க ஒரே ஒரு கார்பன் தான் இருக்கு. அப்ப 1/12 அதோட அணு நிறை 12. 1/12 பிளஸ் 2 ஆக்சிஜன் இருக்கு. ஆக்சிஜனோட அணு நிறை 16. அப்ப 2/16 போட்டீங்கன்னா 32. இந்த 32ஐயும் 12ஐயும் கூட்டிங்கன்னா 44 கிடைக்கும். ஆனா கேள்வியில 42 ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இது வந்து தவறு. அடுத்த பகுதிக்கு செல்லலாம். பின்வரும் வினாக்களில் கூற்றும் அதனை அடுத்து காரணமும் கொடுக்கப்பட்டுள்ளன. பின்வருவற்றுள் எது சரியான தெரிவோ அதனை தெரிவு செய்க. 4 ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. A மற்றும் R சரி. இங்க Aங்கிறது அசர்ஷன் கூற்று, R என்பது ரீசன் காரணம். இரண்டுமே சரி. காரணம் வந்து A ஐ விளக்குகிறது. இது முதல் ஆப்ஷன். இரண்டாவது A சரி R தவறு. மூன்றாவது A தவறு R சரி. நாலாவது A மற்றும் R சரி, R A க்கான சரியான விளக்கம் அல்ல அப்படின்னு கொடுத்திருக்காங்க. முதல் கேள்விக்கு போவோம். கூற்று அலுமினியத்தின் ஒப்பு அணு நிறை 27. காரணம் ஒரு அலுமினியம் அணுவின் நிறையானது 1/12 பங்கு கார்பன் 12 நிறையை விட 27 மடங்கு அதிகம். இந்த கூற்று காரணம் ரெண்டுமே தனித்தனியா நம்ம எடுத்து பார்த்தோம்னா இரண்டுமே சரிதான். அலுமினியத்தின் ஒப்பு அணு நிறை 27 கரெக்ட்.
காரணம் அது ஒரு தனியா எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு அலுமினியம் அணுவின் நிறையானது 1/12 பங்கு கார்பன் 12 நிறையை விட 27 மடங்கு அதிகம். அதுவும் தனியா எடுத்து பார்த்தா சரி. இப்போ நம்ம இந்த 4 ஆப்ஷன்ல எதை எடுக்கணும்னா ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரிதான். ஆனால் காரணம் வந்து மேலே சொன்ன கூற்றுக்கு சரியான விளக்கம் அல்ல. சோ அந்த விடையை தான் நம்ம எடுக்கணும். இரண்டாவது क्वेश्चन போவோம். கூற்று ஏ குளோரினின் ஒப்பு மூலக்கூறு நிறை 35.5 AMU. காரணம் கொடுத்திருக்காங்க குளோரினின் ஐசோடோப்புகள் இயற்கையில் சம அளவில் கிடைப்பதில்லை. இது ரெண்டையும் தனித்தனியா பிரிச்சு பாருங்க. குளோரினின் ஒப்பு மூலக்கூறு நிறை 35.5 சொல்றாங்க. நம்ம ஒப்பு மூலக்கூறு நிறைனாலே அதுக்கு என்ன கிடையாது, அலகு கிடையாது, AMU கொடுத்திருக்காங்க. அதே தப்பு. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா குளோரின் மூலக்கூறுன்னு சொல்றாங்க. குளோரின் மூலக்கூறுனா Cl2. குளோரினோட அணு நிறை தான் 35.5. குளோரின் மூலக்கூறுன்னு வரும்போது 71 இருக்கும். அப்ப கூற்று தவறு. இரண்டாவது காரணம் மட்டும் தனியா எடுத்து பாருங்க. குளோரின் ஐசோடோப்புகள் இயற்கையில் சம அளவில் கிடைப்பதில்லை. சரியான கூற்று தான், அந்த சரியான ஸ்டேட்மெண்ட் தான். ஏன்னா குளோரினுக்கு ரெண்டு விதமான ஐசோடோப்புகள் இருக்கு. 17 குளோரின் 35, 17 குளோரின் 37 ரெண்டுமே சமமா கிடைப்பதில்லை. சோ நமக்கு இந்த 4 ஆப்ஷன்ல எதை எடுக்கணும்னா ஏ தவறு, ஆர் சரி. கூற்று தவறு, காரணம் சரியான காரணம். அடுத்த பகுதி சுருக்கமான விடையளி, ஷார்ட் ஆன்சர்ஸ்ல முதல் கேள்வி ஒப்பு அணுநிறை வரையறு. ஒப்பு அணுநிறை என்பது ஒரு தனிமத்தின் ஐசோடோப்புகளின் சராசரி அணுநிறைக்கும் ஒரு கார்பன் 12 அணுநிறையில் 1/12 பங்கின் நிறைக்கும் உள்ள விகிதம், தகவு அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து நம்ம ஆங்கிலத்துல AR என குறிப்பிடுவோம். AR ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். இதை திட்ட அணு எடை எனவும் அழைக்கலாம். திட்ட அணு எடை எனவும் அழைக்கலாம். இரண்டாவது கேள்விக்கு செல்வோம். ஆக்சிஜனின் பல்வேறு ஐசோடோப்புகளையும் அதன் சதவீத பரவலையும் குறிப்பிடுக. ஆக்சிஜனுக்கு 3 வித ஐசோடோப்புகள் இருக்கு. 8 ஆக்சிஜன் 16, 8 ஆக்சிஜன் 17, 8 ஆக்சிஜன் 18. இதுல பாத்தீங்கன்னா 8 ஆக்சிஜன் 16 பாத்தீங்கன்னா அதிக அளவில் இருக்கும். 100க்கு 99.757% இருக்கிறது. 8 ஆக்சிஜன் 17ங்கிற ஐசோடோப் 0.038% இருக்கு. 8 ஆக்சிஜன் 18ங்கிறது 0.205% இருக்கு. மூன்றாவது கேள்வி அணுக்கட்டு எண் வரையறு. அணுக்கட்டு எண் ஆல்ரெடி நம்ம 1 மார்க்லயே பார்த்திருப்போம். ஒரு மூலக்கூறில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை தான் அந்த மூலக்கூறின் அணுக்கட்டு எண்ணுன்னு சொல்றோம். இதுல அணுக்கட்டு எண்ணை வந்து நம்ம வகைப்படுத்துவோம். ஓரணு, ஈரணு, மூவணு, பல அணு அப்படின்னு வகைப்படுத்துவோம். எடுத்துக்காட்டா பார்க்கும்போது H2O நீர், நமக்கு தெரியும் H2Oங்கிறது நீர். இது ஒரு சேர்மம் மூலக்கூறு. இதோட அணுக்கட்டு எண் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 3. ஏன்னா இதுல 3 அணுக்கள் இருக்கு. H2 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன், மொத்தம் 3 அணுக்கள் இருக்கிறதுனால அணுக்கட்டு எண் 3. இன்னொரு எடுத்துக்காட்டு பார்க்கும்போது NH3 அமோனியா, N1 H3 இருக்கு, மொத்தம் 4 அணுக்கள் இருக்கு. அப்ப அணுக்கட்டு எண் 4. அடுத்த கேள்விக்கு செல்வோம். வேறுபட்ட ஈரணு மூலக்கூறுகளுக்கு 2 எடுத்துக்காட்டு கேட்கிறாங்க. வேறுபட்ட ஈரணு அப்படின்னா என்ன? வேறுபட்ட ஈரணுனா 2 வெவ்வேறு தனிமத்தில் இருக்கக்கூடிய அணுக்கள், அதுல மொத்தமா 2 அணுக்கள் வரணும். அப்படி இருந்தாதான் அதுக்கு பேரு வேறுபட்ட ஈரணு மூலக்கூறு. உதாரணம் பாருங்க, கார்பன் மோனாக்சைடு. இதுல கார்பன்ங்கிறது ஒரு தனிமம், அதோட அணு. ஆக்சிஜன் அது வேற தனிமம். இப்படி 2 வெவ்வேறு தனிமங்கள் இருந்தா அது வேறுபட்ட. கார்பன் மோனாக்சைடோட வாய்ப்பாடு என்ன? CO. சோ ஒரு கார்பன் ஒரு ஆக்சிஜன், மொத்தமா 2 அணு இருக்கிறதுனால இது வந்து வேறுபட்ட ஈரணு மூலக்கூறுக்கு எடுத்துக்காட்டு. இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா ஹைட்ரஜன் குளோரைடு HCl. ஹைட்ரஜன் ஒரு அணு, குளோரின் வேற தனிமத்தோட அணு, மொத்தமா 2 அணு இருக்கிறதுனால ஈரணு. இது 2 தான் எடுத்துக்காட்டு. கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரஜன் குளோரைடு. ஐந்தாவது கேள்வி வாயுவின் மோலார் பருமன். வாயுவின் மோலார் பருமன் என்றால் என்ன? இது ஆல்ரெடி நம்ம 1 மார்க்ல படிச்சிருப்போம். நம்ம இத திட்ட வெப்ப அழுத்த நிலையில், ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர், திட்ட வெப்ப அழுத்த நிலையில் ஒரு மோல் வாயுவானது, எந்த வாயுவானா இருக்கலாம், அது ஈரணு வாயுவா இருக்கலாம் இல்ல மூவணு வாயுவா இருக்கலாம், எந்த வாயுவானாலும் அதானது 22.4 லிட்டர், லிட்டர்ல சொல்லும்போது 22.4 லிட்டர் அல்லது மில்லி லிட்டர்ல சொல்லும்போது 22,400 மில்லி லிட்டர் பருமனை ஆக்கிரமிக்கும். இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்? மோலார் பருமன் சொல்றோம். குறுகிய விடையில கடைசி क्वेश्चन, அமோனியாவில் உள்ள நைட்ரஜனின் சதவீத இயல்பை கண்டறிக. அமோனியாவில் உள்ள நைட்ரஜனின் சதவீதத்துக்கு அமோனியாவோட வாய்ப்பாடு உங்களுக்கு தெரியும், NH3.
இப்போ ஒரு நைட்ரஜன் 3 ஹைட்ரஜன் NH3. ஃபர்ஸ்ட் அமோனியாவோட மோலார் நிறை அல்லது மூலக்கூறு நிறையை நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு நைட்ரஜன் இருக்கறனால நைட்ரஜனோட அணு நிறை 14. 1 பெருக்கல் 14. 3 ஹைட்ரஜன் இருக்கறனால 3 பெருக்கல் ஹைட்ரஜனோட அணு நிறை 1. 3 பெருக்கல் 1 3. 14 3 கூட்டினா 17 கிராம். அப்ப அமோனியாவின் மோலார் நிறை 17 கிராம். இப்ப இந்த 17 கிராம்ல நைட்ரஜனோட சதவீதம் எவ்வளவு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு பாத்தீங்கன்னா நைட்ரஜனின் சதவீதம் சமம் நைட்ரஜனின் நிறை பை அமோனியாவின் நிறை, அமோனியாவின் மோலார் நிறை இன்டு 100. இப்ப இந்த 17 கிராம் மொத்தமா இருக்கக்கூடிய மூலக்கூறு நிறையில நைட்ரஜனோட மட்டும் 14 கிராம். சோ 14 தொகுதியில போடுறீங்க, பகுதியில மோலார் நிறை 17 பெருக்கல் 100 போட்டீங்கன்னா உங்களுக்கு 82.35% கிடைக்கும். விரிவான விடையில முதல் கேள்வி 0.18 கிராம் 18 கிராம் நீர் துளியில் உள்ள நீர் மூலக்கூறுகளின் எண்ணிக்கையை கணக்கிடுக. நீங்க மூலக்கூறுகள் கணக்கு கேட்டாலும் சரி, மோல் கணக்கு கேட்டாலும் சரி, இந்த பாடத்தை பொறுத்தவரை எந்த கணக்கு கேட்டாலும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது 4 ஃபார்முலா. மோல் கணக்கிடுகள் ஒரு 4 ஃபார்முலா கொடுத்திருப்பாங்க. மோல் சமம் நிறை பை அணு நிறை, மோல் சமம் நிறை பை மூலக்கூறு நிறை, மோல் சமம் அணுக்களின் எண்ணிக்கை பை அவோகாட்ரோ எண், மோல் சமம் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை பை அவோகாட்ரோ எண். இந்த 4 ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் கிராம்ல கொடுத்திருக்காங்க, நிறை கொடுத்துட்டாங்க, மூலக்கூறுகள் எண்ணிக்கை கேட்கறாங்க. அப்ப நீங்க எந்த கணக்கு கேட்டாலும் ஃபர்ஸ்ட் மோலை கண்டுபிடிங்க. மோல் சமம் நிறை பை அணு நிறை. இங்க நிறை பாத்தீங்கன்னா 0.18 கிராம். நீரோட அணு நிறை எவ்வளவு? நீரோட மூலக்கூறு நிறை 18. சோ 0.18 18ஆல வகுத்தீங்கன்னா உங்களுக்கு 0.01 மோல் கிடைக்கும். மோல் நம்ம இப்ப கண்டுபிடிச்சிட்டோம். இந்த மோலை பயன்படுத்தி அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? மூலக்கூறுகள் எண்ணிக்கையை கணக்கிட போறோம். மோல் சமம் மூலக்கூறுகள் எண்ணிக்கை பை அவோகாட்ரோ எண். அவோகாட்ரோ எண்ணுங்கிறது 6.023 பெருக்கல் 10⁻23. இப்போ இதுல நமக்கு மோல் தெரியும், அவோகாட்ரோ எண் தெரியும். தெரியாத மதிப்பெனது மூலக்கூறுகள் எண்ணிக்கை. அதுதான் கேள்வியே. மூலக்கூறுகள் எண்ணிக்கை அப்படியே வச்சுட்டு இதை வாய்ப்பாடு அப்படியே மாத்தி போடுங்க. மூலக்கூறுகள் எண்ணிக்கை சமம் மோல் பெருக்கல் 6.023 பெருக்கல் 10⁻23. மோல் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 0.01. இந்த 0.01 10⁻−2 எழுதலாமா? எழுதலாம். 10⁻−2 10⁻−2 பெருக்கல் 6.023 பெருக்கல் 10⁻23. இப்ப இந்த 10⁻23 10⁻−2 23ல இருந்து -2 கழிச்சு 10⁻21 எழுதலாம். சோ ஆன்சர் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 6.023 பெருக்கல் 10⁻21 மூலக்கூறுகள். சரியா மாணவர்களே, அனைத்து கேள்விகளையும் நன்கு படித்து தேர்வுக்கு தயாராகுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.